இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மகாபாரதத்தில் இப்படியாக ஒரு காட்சி வரும். துரோணர் அவர்தான் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், எல்லா கலைகளுக்கும் சொல்லித் தருகின்ற ஆசிரியர். அவர் நிறைய மாணவர்கள் எல்லாம் கல்வி கற்பாங்க, வித்தைகளெல்லாம் கற்றுக்குவாங்க அவர்கிட்ட. அதில் வில்வித்தை கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஒரு நாள் வச்சுங்களேன். அப்போது என்ன பண்ணுறாரு, துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாராம், ஒரு மரத்தில் ஒரு பறவை, ஒரு குருவி உட்காந்துருக்குது. ஒரு குருவி வச்சுக்கணும், பறவை உட்காந்துருக்குது. ஒவ்வொரு மாணவரையும் கூட்டு கேட்குறாரு, உனக்கு அது என்ன தெரியுது அப்படின்னு. எனக்கு ஒரு மரம் தெரியுது அப்படின்னு ஒரு மாணவர். சரி நீ போ. இன்னொருத்தர், நீ வா. என்ன தெரியுது? மரம், அதில் நிறைய பழங்கள்லாம் இருக்குங்க ஆசிரியரே. அப்படி ஆச்சாரி, நீ போ. இன்னொருத்தவன், நீ வா. என்ன தெரியுது? அதில் மரம் இருக்குது, அதில் நிறைய பழங்கள் இருக்குது, அதை சாப்பிட்றது ஒரு குருவி வந்து உட்காந்துருக்குது அப்படின்றான். சரி நீ போ. இப்படியே கேட்டுருக்காரு. அர்ஜுனனை கூப்பிட்ற. அர்ஜுனன், நீ வா, உனக்கென்ன தெரியுது, நீ சொல்லு. சொல்கிறாரான், அந்த பறவையினுடைய கழுத்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு புத்தகத்தில், மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு. இது அர்ஜுனுடைய வில் திறமைக்கு இது ஒரு. ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய இலக்கு எது, நமக்கு எது தேவை, நமக்கு எது மைய புள்ளி, அது நம்மளுடைய பார்வையாக இருக்கணும். நம்முடைய இலக்கு எது, அதை நோக்கி பயணிக்கணும் நம்ம. சரிங்களா? அப்போ தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும், நம்முடைய கோல் இலக்கு அடைய முடியும். இந்த கருத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் வாசகத்தில் எசேக்கியேல் ஒரு மாபெரும் ஒரு காட்சியை காண்றார். விண்ணக அனுபவத்தை காட்சியாக காண்றார். அங்கே ஒரு உட்காந்துருந்தார். ஒரு தொங்கலாடை இப்படி இருந்துச்சு, அவர் நீலக்கல் மாணிக்க அங்கே இருந்துச்சு. அப்படி என்று ஒரு விண்ணக அனுபவத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு காட்சியாக அவர் காண்கிறார். எசேக்கியேல் அழைக்கப்பட்ட பொழுது வருகின்றது ஒரு நிகழ்வு. அந்த காட்சியை நமக்கு விவரிக்கிறார். இந்த திருப்பாடல் பார்க்கணும் நம்ம இன்னைக்கு. வானமும் வையமும் ஆண்டவரது மாட்சியால் நிறைந்துள்ளன. இந்த உலகமே ஆண்டவருடைய ஒரு ஒரு பொருள், கடவுளுக்கான ஒரு இடம். இன்னும் விழத்தில் வரும் பாருங்க, பூமி அவருடைய கால்மனை இல்லையா, விண்ணகம் அவருடைய அந்த ஒரு வரும். ஏன் சொல்றேன்னா, அப்படி எங்கும் வியாபித்திருக்கிறார் படுகிறோம் இல்லையா, அந்த அப்படி எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த கடவுள் எதற்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. புரியுதுங்களா? கடவுளை எதற்கும் அவர் அடக்கிவிட முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் இல்லையா, ஒரு அகிலமே ஆளக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு தாயின் வயிற்றிலே கருவாக பிறந்த மனுஷனாக உதித்தார் ஏசப்பா. புரியுதுங்களா? இந்த ஒரு கண்ணீர் சொல்லுங்க ஒரு படத்தில், இந்த பாட்டில் இந்த ஒரு வரி வரும், எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலையே. விண்ணக மண்டகம் எல்லாத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீ, ஒரு சீலக்கரத்தில் ஒரு மகனாக பிறந்தன்னு சொல்லிட்டு பாட்டு வரும். எனக்கு சரியாக பாட்டு வரி எனக்கு நினைவில்லை இல்லையா. எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞாலம் காக்கும் நாதன் நீ, சீலக்கரத்தில் அடங்கினாய், தாயுன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையேன் கன்னிகின்ற கடவுள். இந்த உலகத்திற்கே ஒரு அவளை எதுவும் அடக்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் மனுஷனாக பிறந்து இங்கே இந்த உலகத்தில் அவதரித்து நம்முடைய பாவத்திற்கு விமோசனம் கொடுப்பதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மளை மீட்டு கொண்டு போகிறோம். கடவுள் மனுஷனாக பிறந்து வந்தார். அப்படிப்பட்ட அந்த கடவுள், அந்த ஏசப்பா, நம்முடைய மெஸ்ஸியா ஒரு நேரத்தில் கப்பர்நாகும் போயிருக்காரு. அங்கே அது வந்து பேதுருடைய ஊர், ராயப்பருடைய ஊர் கப்பர்நாகும். அங்கே நற்செய்தி பணிக்காக ஏசப்பா போயிருக்கார். வீட்டில் உட்காந்துருக்க. அப்போ ஒரு செய்தி வருது,
உங்கள் போதகர் கோயில் வரி கட்டலையே. ஏன்னா கோயிலுக்கு வரி கொடுக்கணுங்கிறது யூதருடைய சட்டம். அது விடுதலை பயணம் 30:13 வாசிக்கலாம். நம்ம அரை செக்கேல் வரி கொடுக்கணும். ஒரு யூதர் என்ன பண்ணணும்? வரி கட்டுதான் அந்த கோயில், அது கடமை. அது இப்போ நம்ம கட்டலையா? டோல்கேட் நீங்கள் பார்த்தா கட்டலையா? கரண்ட் வரி, அந்த வரி, இந்த வரி, நீ கக்கூஸ் கூட வரி. இப்போ இந்த காலத்தில் இல்லையா? நீ வாங்குற தீப்பெட்டி கூட வரி, குண்டு ஊசு கூட வரி கட்டி தான் நீ வாங்குற. நீ எதையும் வரி கட்டாமா நமக்கு தெரியுறது கிடையாது இல்லையா? 50 பைசா மிட்டாய் வாங்கினா கூட அதில் ஒரு 5 பைசா வரியாக போய் சேருது. இது அப்போவே உண்டு. அப்போ ஏசப்பா நல்லா கவனிக்கணும். இந்த நேரத்தில் ஏசப்பா எதை போதிக்கிறார் பாருங்க. மானிட மகன் எதிரிகளால் துன்பப்பட்டு இறப்பாரு, அவர் நம்ம திரும்பியும் உயிர்த்து, எப்படிப்பட்ட விஷயத்தை ஆண்டவர் போதிக்கிறார். அப்ப இடைச்சிறை என்ன வருது, இடைச்செருகலா என்ன வருது பாருங்க. கடவுள் எப்பேற்பட்ட விஷயத்தை போதித்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் சொல்றாரு, பாருங்க, உங்களுடைய போதகர் வரி கட்டலையே, ஒரு தடை வச்சுக்கோமே அப்படின்னு கட்டிடுவாருங்க. அப்ப ஏசப்பா சொல்ற வார்த்தை, இந்த ஒரு விஷயம் நமக்கு தடையா இருக்கக்கூடாது பேதுரு. நீ போ, கடலில் தூண்டி போடு, ஒரு மீன் கிடைக்கும், அந்த வாயில பாரு, 2 ஸ்தாத்தேர் நாணயம் இருக்கும், ஸ்தாத்தேர்னு காசு, அது வரி கட்டு. ஏனென்றால் இந்த சிறு விஷயங்கள் நாம் பயணிக்கின்ற மாபெரும் பயணத்தில் தடையா இருக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாரும் விளங்கிக்கணும். நம்முடைய இலக்குக்கு சில விஷயங்கள் கொடுக்க வந்து சேரும், அதை பொருட்படுத்தக்கூடாது. அதுக்கு நான் தூக்கி போட்டு போகணும், கீழ்ப்படியில்னு அப்படி சொல்லக்கூடாது. அதை நிறைவேற்றி விட்டு நமது பயணம் மேற்கொள்ளணும். நம்ம எஸ்எப் பாருங்க பார்ப்போம். நான் ஏன் வரி கட்டணும்? உதாரணம் பேர் கட்டுக்கலாம் இல்லையா? நல்லா கவனிங்க. உள்ளூர் மக்கள் வரி கட்ட தேவையில்லை, வெளியால் வரி கட்டணும், உள் குடிமக்கள். ஆனால் ஏசு நாசரேத்தூர், அவர் கப்பர்நாகம் தான் பேதுரு. கப்பர்நாகமுக்கு போயிருக்கிறது ஏசப்பா போயிருக்காரு, ஏசப்பா வரி கட்டணும். ஒரு பேதுரு பிரச்சனை பண்ணிருக்கலாம், என் ஆண்டவர் மெஸ்ஸியா, அவர் வானுக்கும் பூமிக்கும் சொல்லியிருக்கலாம். தாவீதின் மகன் கடவுள் சொல்லியிருக்கலாம். அது அவனுக்கு விளங்காது. சொல்ற பாருங்க பாப்போம். இந்த விஷயம் நமக்கு தடையா இருக்கக்கூடாது. பேதுரு, நீ கட்டு போ. நாம போகின்ற பாதை, பயணிக்கின்ற பாதை மாபெரும் இலக்கு, விண்ணகம் நோக்கிய பாதை. இது சின்ன விஷயம். இதை நாம அவன் தர்க்கம் பண்ணி அவங்ககிட்ட நமக்கு பேசி அது வேண்டாம். நீ போ, தூண்டில் போடு, மீன் கிடைக்கும், மீன் வாயில பாரு, ஸ்தாத்தர் காசு இருக்கும், எடுத்து வரியா கட்டிட்டு வா, போ, நம்முடைய பணி வேற என்று அந்த தடையை, அந்த ஒரு இடைச்செருகளை கடவுள் பண்றாரு. அழகா டேக்கிள் பண்றார். இதைத்தான் ஏசப்பா இன்னொரு சொல்லியிருப்பார் பாருங்க பார்ப்போம். இந்த விதை பருவமே வரும் பாருங்க. விதை முட்புதரில் விழுந்தது, எல்லா செடிகளும் நெருக்கி அதை வளர விடாம அழிச்சிடுச்சுன்னு வரும். இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அற்புதமான விதை அந்த மனசுக்குள்ள விழுது. அந்த விதையை வளர விடாம எவ்வளவு இடைச்செருகள், இது எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் உண்டா இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும் நாம. ஆனால் இந்த இடையில வருகின்ற அனைத்து விஷயங்களையும் விலக்கி விட்டு உனக்கு எது தேவை அதை நோக்கி நீ பயணம் பண்ணு. சொல்ற வார்த்தை ஏசப்பா அவர் சொல்ற நல்ல நமக்கு ஒரு முன்மாதிரிகை. அவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரிகை. யோவான்ல பாருங்க 8:12 பாருங்க பார்ப்போம். நானே உலகின் ஒளி, என்னை பின்பற்றி வாருங்க. நான் ஒரு முன்மாதிரியா இருக்கிறேன், என்னை பின்பற்றி வா. நான் ஒரு ரோல் மாடல். நான் சொல்ற வார்த்தை இது, இயேசுனுடைய வார்த்தை இது. நான் உங்களுக்கு ரோல் மாடல், முன்மாதிரிகை. எப்படி வாங்க, பாதம் கழுவுறாரு இல்லையா? நான் உங்களுக்கு முன்மாதிரிகை காட்டினேன். நான் போதகர்னு சொல்றீங்க, ஆண்டவர்னு சொல்றீங்க, நானே உங்கள் பாதங்களை கழுவுறேன்னு சொன்னா நீங்களும் அப்படி செய்யுங்க. சொல்ற வார்த்தை இல்லையா? அப்போ ஏசப்பா நமக்கு சிறந்த முன்மாதிரிகை காட்டுகிறார். நான் செய்யறேன் உங்களுக்கு, ஆண்டவரே போதகரே, ஆமா நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான், சரி. ஆனால் நான் என்ன பண்றேன், உங்கள் காலை கழுவுறேன். நான்
கடவுளாகிய நான், ஆண்டவராகிய நான் உங்கள் பாதத்தில் உட்காந்து உங்களை பார்த்து சுத்தம் பண்ண செய்கிறேன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், எவ்வளோ தாழ்ச்சியோடு இருக்கணும் நீங்கள் என்று இயேசு நமக்கு சிறந்த முன்மாதிரிகளை நம்ம ஏசப்பா நம்ம காட்டி போயிட்டுருக்கார். நாம் அதை பின்பற்ற வேண்டும் சகோதரர்களே. நான் நிறைய சொல்கிறேன், ஒன்றுமில்லை, எவ்வளோ விஷயங்கள். நான் நிறைய அன்பத்துக்கெல்லாம் போவேன், நிறைய விஷயங்களுக்கு பார்க்கும்பொழுது நிறைய கேட்பேன் நான், ஏம்மா கோயிலுக்கு வர மாட்டேறீங்க நீங்கள்? எங்கே பிரதர் கோயிலுக்கு வர்றது, அங்கே வரணும்னா தூங்கி எழுந்திருக்கிறான், அப்படியே முடிஞ்சு போச்சு. ஏமா ஒரு பங்குல ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு நல்ல ஒரு திருநா வச்சுக்குமோ, திருநா மீட்டிங் போடுவாங்க, வந்து கலந்துக்குங்கம்மா, கருத்தை சொல்லுங்கம்மா. ஆமாம் போங்க, வரணும் தான் நினைக்கிறேன். அப்படியே முட்செடிகள் இல்லையா, முட்புதர்கள் சொல்லுவாங்க. நாம் போகிற பாதை நமக்கு தெரியுது, நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இதைத்தான் ஆண்டவர் இன்று அவர் முன்மாதிரியாக நமக்கு விளக்குறாரு. இன்னைக்கு அப்பா அதெல்லாம் வரதான் செய்யுங்க, சீக்கிரம் வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும். நீ என்ன பண்ண, அதை அழகாக கையாளு. என்றால் நீ போகிற பாதை உன்னத பாதை, விண்ணகம் நோக்கிய பயணம், ஆண்டவர் வார்த்தையில் நோக்கிய பயணம். அது ஆண்டவர் வார்த்தையை கடைபிடிச்சு நீ நல்ல நல்ல பாதையில் பயணிச்சுன்னு இருக்க, குறுக்க வரதான் செய்யும். நீ என்ன பண்ணணும், அதையெல்லாம் கடந்து நீ போய் சேரணும். நான் டிரைவர், இப்போ காரில் உட்காந்துருக்கிறேன். நான் ஒரு வேலையாக வந்தேன், கார் விட்டு ஒரு ஆக்டிங் டியூட்டி வந்தேன். நான் காரை வந்து பதிவு போட்டுட்ருக்கிறேன், இந்த விவலியை பதிவு பேசிகிட்டு இருக்கவங்க கூட. இந்த என் தொழிலை வச்சே சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கார் ஓட்டும் பொழுது நாம் இப்போ ரோட்டில் மற்றவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு தான் நம்முடைய டிரைவிங்கே அமையும். நம்முடைய மகிழ்ச்சிக்கு வண்டி ஓட்ட முடியாது. போயினே இருப்போம், ஒரு ஆட்டோ குறுக்க வரும், பிரேக் போடணும், அவன் போனப்போ நம்ம கடந்து போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருப்போம், ஒரு லாரிக்காரன் குறுக்க வருவான், நிற்கணும். அவனுக்காகத்தான் நாம் வண்டி ஓட்டணும், ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய இலக்கு வேறு, நம்ம போய் சேரணும். அப்போ அந்த இடைச்சல் இதை மனசில் வச்சுக்கூடாது, டென்ஷன் கூடாது. இந்த ஒரு பயணம் செய்கிற இந்த வேலைகளே நம்ம நிறைய இடையே ஒரு நாய் குறுக்க வரும், ஒருத்தன் வருவான், நம்ம திட்டிட்டு போவோம். திட்டின வார்த்தை மனசில் வச்சுக்கேன், கதை காலி, நீ போய் சேர முடியாது. போயிட்டு நல்லா யோசிச்சு பார்க்கணும். நான் என்னுடைய தொழிலை உதாரணம் சொல்கிறேன். நான் ரோட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்கும், போவோம், ஒரு விபத்து, கண்முறை விபத்து நடக்கும், டம்மா அடித்து முந்து அப்படியே செத்து விழுவாங்க, நான் கண்ணில் பார்த்துருக்குறேன். இந்த எண்ணம் அப்படியே மனசில் தான் போய் சேர முடியாது. ஸோ இதில் நிறைய வரும், அவற்றையெல்லாம் நம்ம கடந்து செல்ல வேண்டும். இதுவும் கடந்து போகும், விவலிய வார்த்தை, இதுவும் கடந்து போகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இடைச்சல்களாக பிரச்சனைகள், சிக்கல்கள் வரது இயற்கை, சாதாரண விஷயம் தானே. ஏசப்பா நீங்கள் பாருங்க பார்ப்போம், அற்புதமான கருத்தை ஏசப்பா பதிச்சிட்டு இருக்காரு. மானிட மகன் எதிரிகளின் கையால் இறப்பார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு வருவார். எல்லாம் பெறப்பட்ட மறைப்பொருள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்படி ஒரு மாபெரும் திட்டத்தை சொல்லுகின்ற பொழுது குறுக்க வரி கட்டுங்க. பேதர் அவர் கோவக்கார வருவா, என்ன போயிட்டு இருக்குதுங்க கேட்குறேன். பேதர் இரு, இந்த கட்டு போயிட்டு, நான் போகிற பாதைக்கு இது தடையாக இருக்கக்கூடாது, கட்டு. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நாம் நல்வழிகளை பயணித்தோம் என்றால் அந்த நல்வழியை கெடுக்கின்ற வகையில், ஒரு சிறு குலைக்கின்ற விதத்தில், கொஞ்சம் தளர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் நிறைய வரும், சிக்கல் வரும். நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மனுஷன் தெரியும் நமக்கு. அவைகளை வைத்து நாம் துவண்டு விடக்கூடாது, நம்முடைய பாதை டைவெர்ட் ஆகக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, டக்குன்னு சிறப்பு மாறி போயிடும், சிந்தனை வேண்டாம். ஆனால் சொல்கிறாரு, வரும் பிரச்சனை, வரும் சிக்கல், வரும் சோறு, வரும் தளர்வு, வரும் நிறையா பிரச்சனை, குறு இடைச்சல்கள் வந்து சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதையெல்லாம் அதுக்குன்னு இதை தூக்கி போட்டு போனாடர் சொல்ல, அது என்னவோ அதை செஞ்சுட்டு உன் பாதை தொடரு என்று ஏசப்பா இன்றைக்கு நமக்கு அறிவுரை கூறுகின்றார். சகோதரர்களே, ஏசப்பா சொன்ன அறிவுரை நான் தயவோடு கேட்டுக்குவோம், நல்லதானே அது. ஆனால் சொல்கிறாரு, பிரச்சனை வரும், பிள் மகனே தொந்தரவு வரும், அழகாக அதை என்ன பண்ணு, டேக் ஓவர் பண்ணு, செஞ்சுட்டு என்னை நோக்கிய உன் பயணத்தில் கண்டினியூவாக வா என்று சொல்கிறார். எனவே நாம் இயேசு நோக்கி பயணிப்போம்,
வரும் சிறு சிறு தடைகளை தகர்த்தெறிவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.